பாபாஜியும் பதினெண் சித்தர் மரபும். பதினெண் சித்தர் மரபு தொடர்கிறது. உடம்பை அழியாமல் பாதுகாக்கவும் புதுப்பிக்கவும் சித்தர்கள் பயன்படுத்திய தனி சிறப்பு வாய்ந்த மருத்துவ முறைக்கு காயகற்ப பயிற்சி என்று பெயர். காயகற்ப பயிற்சியாவது: 1. உடம்பில் சுரக்கும் நீர்மங்களை வெளியேறாமல் உடயோகம் மற்றும் பிராயாணமம் ஆகிய பயிற்சிகளின் மூலம் கட்டுப்படுத்தி உடம்பின் உயிராற்றல்களை ஓம்புவது. 2. தந்திர யோக பயிற்சிகளின் மூலம் விந்துவை மறித்து வெளிவிடாமல் கட்டுப்படுத்தி அதனை புடமிடுதல். 3. முப்பு எனப்படும் கனிம உப்பு தயாரிப்பை பயன்படுத்துதல். 4. பாதரசம், கந்தகம், காக்கைப்பொன், மைக்கா, பொன், தாமிரம், இரும்பு முதலியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொடிமங்களை பயன்படுத்துதல். 5. மிக அரிய மூலிகை மருந்துகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. யோகம், மருத்துவம் ஆகியவற்றை பயின்றதன் மூலம் சித்தர்கள் இயற்கையின் மேல் ஆதிக்கம் பெற்றார்கள் என்பது வாசகர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அதிலேயும் எல்லா துறைகளிலும் தனிப்பட கற்று துறைபோக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த காலத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் ஒருங்கிணைக்கப்படுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று என்று கூட தோன்றலாம். ஆனால் அப்படித்தான் நிகழ்ந்தது. ஆன்மீகவாதிகளான சித்தர்கள் அறிவியலாளர்களும் ஆவார்கள். அதிலும் குறிப்பாக வேதியியல், வானியல், தாவரவியல், மனித உடற்கூற்றியல் ஆகியவற்றில் கை தேர்ந்தவர்கள். இவற்றை ஆராய்ந்து தீர்வுகள் காண கருவிகளை பயன்படுத்தாமல் சித்தர்கள் தங்கள் யோக சித்திகளை பயன்படுத்தினார்கள். எதிர் கூறுகள் உடைய மனிதனின் இயற்கை தன்மையை அவனுடைய ஆன்மீக தன்மையுடன் ஒத்தியங்க செய்தலே சித்தர்களின் வாழ்வியற் பார்வை. ஏனென்றால் மனிதன் உடல் உளம் இரண்டுமான தொகுப்பு. சித்தர்கள் விண்ணுலக இன்பத்திற்காக மண்ணுலகை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அல்லர். மாறாக மண்ணுலகை உடம்போடு இணைவுபடுத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் அதுவே மருந்தாகி மனிதன் நோய்களில் இருந்து தீய ஆசைகளில் இருந்தும் தப்ப முடிகிறது. இன்றைய மருத்துவத்தோடு ஒப்பிடும்போது சித்த மருத்துவம் எவ்வளவோ உயர்ந்தது. இன்றைய மருத்துவம் இன்னும் கனவிலும் கண்டிராத சாவைமை பற்றி சித்த மருத்துவம் எப்போதோ பேசி வைத்திருக்கிறது. சித்த மருத்துவம் என்பது இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட 4 வைத்திய முறைகளில் ஒன்று. ஏனையவை ஆயுர்வேதம், அலோபதி, யுனானி ஆகியன. மற்ற மருந்துகளில் தீராத நோய்களையெல்லாம் தீர்க்கும் ஆற்றலுள்ளது சித்த வைத்தியம். யோக கிரியைகளை பயிலும்போது அவற்றை மேம்படுத்தும் போதும் சித்தர்கள் மனித உடற்கூற்றியலை அறிந்தார்கள். அதில் உண்டாகும் குறைபாடுகளை அவற்றை களையும் வகைகளையும் புத்துயிர்ப்பிற்கு வழிகளையும் கண்டறிந்தார்கள். திருமூலர் போன்ற சித்தர்கள் ஆன்மீக யோக பயிற்சிக்கு துணை நிற்கின்ற ஒன்றாக மருத்துவத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். யோகம் பயிலும்போது உடம்பின் சில பகுதிகள் வளைந்து நெளிக்கப்படுகின்றன. உடம்பின் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மீது விழும் அழுத்தம் காரணமாக அந்த பகுதியில் வலி ஏற்பட்டு சாதகனை நோய்வாய்ப்படுத்துகிறது. ஆகையால் சாதகன் தனது பயிற்சியை தற்காலிகமாக நிறுத்திக்கொண்டு அந்த உடம்பு கோளாறை குணமாக்குவதற்குரிய வழிமுறைகளை கண்டறிந்து அவற்றை கடைப்பிடித்து உடம்பை தெளிவாக்கி கொண்டு பிறகு மீண்டும் தனது யோக பயிற்சியை தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறான். இவ்வாறு தாங்களே பட்டு தெரிந்து பழகியதால் சித்தர்களின் மருத்துவ அறிவு நிகரற்றதாக இருந்தது. சித்தர்கள் உடற்கூற்றியலையும் உடலை இயக்கியலையும் மிக நன்றாக அறிவார்கள். ஆகவே எத்தகைய நோய் ஆயினும் அதை குணப்படுத்துவதற்கேற்ற மருந்து கலவையை அவர்களால் தயார் செய்ய முடியும். சித்தர்களின் மருத்துவ நூல்கள் மிகவும் அகலமும் ஆழமும் கூடியவை. அவர்கள் அவற்றை தீட்சை பெற்றவர்களுக்கு மட்டுமே வழங்கினார்கள். அவர்களுடைய மருந்து தயாரிக்கும் சூத்திரங்கள் குறியீடுகளுக்குள் அடைத்து வைக்கப்பட்டன. அவர்களது இலக்கியம் இறை மெய்யுணர்வை
பேசுவதாக ஆனது. ஆகவே ஒரு சித்தனால் மட்டுமே மற்றொரு சித்தனின் மறைப்பொருட் பாடலை புரிந்து கொள்ள முடியும். தீட்சை பெறாத, பயிற்சி பெறாத மற்ற சாதாரண மனிதர்களால் அது முடியாது. பயிற்சியுள்ள ஒருவரால் மனித உடற்கூறு பற்றி தேவையான எல்லா தகவல்களையும் திருமூலர் திருமந்திரத்தில் கண்டறிய முடியும். ஆனால் பயிற்சியற்ற ஒரு கற்றுக்குட்டி 100 முறை திருமந்திரத்தை படித்து பார்த்தாலும் ஒரு தகவலை கூட பெற முடியாது. திருமந்திரத்தில் அகழ்ந்தெடுக்க வேண்டிய மருத்துவ செய்திகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அந்த அகழ்வாராய்ச்சி இன்னும் தொடங்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. அப்பாலை தத்துவமும் மருத்துவமும். மனிதனின் உடல் உள நலத்துக்கு உதவுகிற மருத்துவம் அப்பாலை தத்துவத்துக்கும் உதவுகிறது என்பது சித்தர்கள் கருத்து. மனிதன் மிக உயர்ந்த அனுபவங்களை பெறுவதற்கு, அதாவது கடவுளை அறிவதற்கு வேண்டிய உபகரணங்களை மருத்துவம் வழங்குகிறது. அதாவது உடம்பு பாதுகாக்கப்பட்டு வளமாக வைத்திருக்கப்பட்டால் ஒழிய இறைவனை அடைவது முடியாது. சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவு மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமந்திரம் பா. 724 என்று இதைத்தான் திருமூலர் குறிப்பிடுகிறார். உடம்பை வளர்ப்பதன் மூலம் உடம்பினுள் கோவில் கொண்டிருக்கும் உத்தமனாகிய இறைவனை பூசிக்கலாம் என்பது திருமூலர் கூற்று. திருமந்திரம் பா. 725. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று சிவவாக்கியர் கேள்வி எழுப்புவதும் கவனிக்கத்தக்கது. ஆகையால் அழியும் இந்த உடலை பாதுகாப்பதன் மூலமே மனிதன் தன் உயர் இலக்குகளை எட்ட முடியும் என்பது தெளிவு. பண்டைக்கால வேதியியல். வேதியியல் என்பது ஒரு முழுமையான வரைமுறைப்படுத்தப்பட்ட அறிவியலாக உருவானது அண்மை காலத்தில்தான். எனினுள் அதன் தோற்றம் மிக பழங்காலத்து இரசாயனம் என்றும் அறியப்படுகிறது. வேதியியல் இரசவாதத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. தற்கால வாழ்வில் வேதியியல் கெமிஸ்ட்ரி இன் மாடர்ன் லைஃப் என்ற நூலில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஸ்வாந்தே அகஸ்ட் என்ற பெயர் பெற்ற வேதியியலாளர் முதலில் வேதியியல் என்பது ஓர் அறிவியலாக் கால் கொண்டது இந்தியாவில்தான் என்று உறுதிப்படுத்துகிறார். சித்தர் முறைகளில் மருத்துவம், இரசவாதம் ஆகியவற்றுக்கு இணையாக வேதியியலும் ஓர் அறிவியலாக வளர்த்தெடுக்கப்பட்டது. அது மருந்து தயாரிப்பதிலும் பொன் மாரணத்திலும், அதாவது தாழ்ந்த உலோகங்களை பொன்னாக மாற்றுவதிலும் பயன்பட்டது. பாதரசம், சில கனிமங்கள், சில உலோகங்கள் ஆகியவற்றை கொண்டு முப்பு எனப்படும் ஓர் உன்னத உப்பு தயாரிக்கப்படுகிறது. இந்த முப்பு உடம்பை புத்துயிர்க்க செய்வது, உலோக மாறாட்டம் செய்வது ஆகியவற்றில் பயன்படுகிறது. இவ்வாறு உடம்பை புத்துயிர்க்க செய்யும் இந்த மருத்துவ முறை ஒரு தனி மருத்துவமாகவே உருவாகி காயகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. உடம்பை சாதனமாக கொண்டு கிரியா, குண்டலினி, பிராணாயாமம் முதலிய யோக பயிற்சிகளால் ஆன்மாவை புடமிடும் வரை இந்த காயகற்பம் யோக பயிற்சிகளுக்கு களமான உடம்பை பாதுகாக்கிறது. சித்தர்கள் பழங்காலத்து குரு சீடன் நேரடி பயிற்றுவிப்பு முறைகளை பின்பற்றினர். ஆயுர்வேத பள்ளிகளைப் போல பாட புத்தகங்கள் வாயிலாக பயிற்றுவிக்காமல் தங்களுக்கு திருப்தியான இரகசியங்களை வெளியிடாதவன் என்ற நம்பிக்கைக்கு உரிய சீடனுக்கு மட்டுமே நேரடியாக தங்களது இரகசியங்களை பயிற்றுவித்தனர். ஆகையால் காயகற்பு பயிற்சி மனிதகுலத்தின் நலனுக்காக தன் நலனை தியாகம் செய்ய துணிந்த மாபெரும் யோகியரால் மட்டுமே அறியப்பட்டிருந்தது. சித்த மருத்துவத்தில் தற்போதைய பயிற்சியும் ஆராய்ச்சியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவ கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது. அது தற்போது 500 மாணவர்களை சித்த மருத்துவர்களாக பயிற்றுவித்து வருகிறது. இந்த பயிற்சி
4 ஆண்டு அளவிலானது. மற்றொரு கல்லூரி பழனியில் இயங்கி வருகிறது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவ கழக ஆராய்ச்சி மையத்திலும் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியிலும் சித்தர் நூல்கள், பரிந்துரைக்கிற காயகற்பம் மற்றும் பல மருத்துவ சூட்சுமங்கள் குறித்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. ஏராளமான சித்த மருத்துவ சுவடிகள் இந்த இரு கல்லூரிகளில் கிடைக்கின்றன. தனிப்பட்டவர்கள் ஆர்வம் காரணமாக நிறைய சித்தர்கள் சுவடிகளை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் பலர் பரம்பரையாக வந்த சுவடிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம், பழனி திருக்கோவில் நூலகம், சென்னை அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் ஆகிய நூலகங்களில் சித்தர் சுவடிகள் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அயல் நாடுகளில் பிரிட்டிஷ் அருங்காட்சியம், கோபன்ஹேகன் ராயல் நூலகம் ஆகிய நூலகங்களில் சித்தர் சுவடிகள் பாதுகாக்கப்படுவதாக கமல் சுவலபில் தகவல் தருகிறார். மேலும் பாரிஸ் பிபிலியோதெக் நேஷனல் நூலகம், லிஸ்பன் நூலகம், வாட்டிகன் நூலகம் ஆகியவற்றிலும் இவை இருக்கக்கூடும் என்று தாம் நம்புவதாகவும் தெரிவிக்கிறார். இவை எல்லாவற்றையும் தொகுத்து ஒப்பு நோக்கி எல்லா சித்தர்களின் நூல்களுக்கும் முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் முக்கியமான முதன்மை சித்தர்களின் நூல்களுக்காவது ஒரு ஆராய்ச்சி பதிப்பு வெளியிட வேண்டியது அவசியம். ஆனால் சித்தர்களின் அருள் இல்லாமல் இது சாத்தியமில்லைதான். தகுதி இல்லாதவர்களின் கைக்கு போய்விடக்கூடாதே என்ற எண்ணத்தின் காரணமாக சித்தர்கள் திட்டமிட்டே மருத்துவ சூட்சுமங்களை எழுதி வைக்காமல் தகுதியானவர்களுக்கு செவி வழி செய்தியாக பரப்பியிருக்கிறார்கள். அவையும் கூட எளிதில் பொருள் விளங்காத உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற மறைமொழி பாடல்களாக இருக்கின்றன. இந்த பாடல்களின் பொருளை விளக்க வேண்டுமானால் தாவரவியல், தமிழ்மொழி, யோகம், மருத்துவம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற யோக சித்தர்களின் நிபந்தனைகளுக்குள் அடங்குகிற யோகத்தில் ஈடுபாடுள்ள தன்னலமற்ற தொண்டுள்ளம் கொண்ட உறுப்பினர்கள் அடங்கிய குழு சித்தர் பாடல்களை அதன் எல்லா துறைகளிலும் ஆராய வேண்டும். சித்தர்கள் திருவுள்ளம் அதுவானால் அது நிறைவேறும். நன்றி, வணக்கம்.